அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மே 17 கட்சி தலைமையகம் அம்பேத்கர் திடலில் முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் அந்த நிகழ்வில் நான் பங்கேற்று உரையாற்றுவது உண்டு. இந்த ஆண்டு தவிர்க்க முடியாத நிலையில் நான் தமிழ்நாட்டில் இல்லை, சிகிச்சையில் இருக்கிறேன். ஆகவே அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். எனினும் நாளை அம்பேத்கர் திடலில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இயக்கத்தின் முன்னோடிகள், குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், துணைநிலை பொறுப்புகளை சார்ந்த தோழர்கள் அனைவரும் அதில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் பங்கேற்று உரையாற்ற வருகிறார். அதோடு ஈழத்திலிருந்து வருகை தந்திருக்கிற தோழர் சிவாஜிலிங்கம் அவர்களும் பங்கேற்கிறார். அந்த பகுதியைச் சார்ந்த மாவட்ட செயலாளர் கரிகாலவளவன் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் இதனை முன்னின்று ஒருங்கிணைக்கிறார்கள். கட்சியின் தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சேக்குவேரா, பாலசிங்கம் ஆகியோரும் இந்த ஒருங்கிணைப்பு பணியிலே ஈடுபட்டுள்ளனர். வருகிற மே 25 நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழா குறித்தும் கட்சி தலைமையகத்தில் கலந்தாய்வு கூட்டம், மே 25ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற விருதுகள் வழங்கும் விழாவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா. அந்த விழாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இயக்கத் தோழர்கள் மனம் வந்து பொக்கிழி அளிக்க முன்வர வேண்டும், நன்கொடை அளிக்க முன்வர வேண்டும் என்று நேற்று நான் நேரலையில் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் சுடர் விருதுக்கு வழங்குகிற தோழர்கள், பெரியார் ஒளி விருதுக்கு வழங்குகிற தோழர்கள் என 7 விருதுகளுக்கும் தனித்தனியே நன்கொடை வழங்கி வந்த தோழர்கள் இந்த ஆண்டும் அதேபோல நிதியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை நடைபெறவிருக்கிற நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. தவறாமல் தோழர்கள் இதில் பங்கேற்க வேண்டும். சிவாஜிலிங்கம் அவர்கள் ஈழத்தில் டெலோ இயக்கத்தின் முன்னணி தலைவராக இருந்து பாடாற்றியவர், பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தவர், சிறைச்சாலையில் இருந்தவர், இந்தியாவுக்கே வரக்கூடாது என்கிற அளவுக்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலம் உண்டு. நான் ஈழத்திற்கு செல்லும் போதெல்லாம் என்னோடு இருந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு வழிகாட்டியாக இருந்து வரலாற்றை சொல்லுகிற, ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றை சொல்லுகிற ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து என்னை அரவணைத்தவர். தற்போது அந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றுவதற்கு தோழர் சிவாஜிலிங்கம் அவர்கள் இசைவளித்திருக்கிறார். ஆகவே நமது கட்சி பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஈழ விடுதலை போராட்ட வீரருமான சிவாஜிலிங்கம் அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்றனர். இந்த நிகழ்வில் இயக்கத்தை சார்ந்த அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கிறேன். இணைப்பு சரியாக இல்லை. ஆகவே இடையிடையே
இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவேன். விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவேன். கால்களில் இருந்த வீக்கம் முழுமையாக வற்றிவிட்டது. இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்கள் நான் இந்த சிகிச்சையில் இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே தோழர்கள், இதையே ஒரு அழைப்பாக ஏற்று நாளை நடைபெறவிருக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்று முள்ளிவாய்க்கால் இனக்கொலையில் படுகொலை செய்யப்பட்ட போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்த வேண்டுகிறேன். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை உலகத் தமிழர்கள் அனைவரும் உச்சரிக்கக்கூடிய ஒரு கொள்கை முழக்கத்தை எழுப்பிய இயக்கம், எழுப்பிக்கொண்டே இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழ விடுதலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த விடுதலை சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நிகழாது, இந்தியா உட்பட. எனவே இந்தியாவோடு நமக்கு அரசியல் முரண்கள் இருந்தாலும் ஈழ விடுதலைக்கு தீர்வு காணும் முக்கிய ஒரு சக்தியாக இருப்பது இந்திய அரசு என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே இந்திய அரசின் நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய அரசின் துணை இல்லாமல் ஒரு அங்குலம் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையிலே நாம் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆகவே இந்திய அரசின் துணை என்பது அது காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இந்திய அரசு என்று மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலை இந்தியாவில் உருவாவதற்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது. அதுவரையில் நாம் நம்முடைய நிலைப்பாட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், திடமாக இருக்க வேண்டும், அதிலிருந்து பின்வாங்காமல் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் அந்த உணர்வை நமக்கு தரும். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஊக்கத்தை தரும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். 17 மே தலைமையகம் அம்பேத்கர் திடலில் மாலை